காவல்துறையா? ஏன் நீ பணியிட மாத்திர? திருப்பரங்குன்ற மலையில 800 ஆண்டுகளா அவன் கண்டி கிடா வெட்டி அந்த சிக்கந்தர் சமாதியில அவன் தர்கால சாமி இத்தனை ஆண்டுகளா வராத பிரச்சனை இன்னைக்கு ஏன் வருது? வந்து பிரச்சனை நான் ஒரு அறிக்கை கொடுக்கேன், பிரச்சனை வருது. அதை விட்டு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க எல்லாரும் சேர்ந்து? மாவட்ட ஆட்சியர் தான் காரணம். அது எடுத்தோன்னு சொல்லியிருக்கணும்ல, நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. இவ்வளவு பிரச்சனையானதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், காவல்துறை காரணம். இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க? காவல்துறை ஆட்சியருக்கு அவருக்கு தெரியல, அவருக்கு தெரியாம கலாச்சாரம் கட்சிச்சு அவருக்கு இந்த கலவரத்தை, இந்த பிரச்சனையை நீங்க விரும்பி உருவாக்குறீங்க. உங்க மனசான்ற சொல்லுங்க இல்லைங்க. இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குறீங்க. போராட அனுமதி கேட்கும் போது கோயில் முன்னாடியில வேற இடத்துல போராடுங்கன்னு ஒரு முடிவை இவங்க சொல்றாங்க. சொல்லும் போது பாருங்க, நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, அனுமதி கொடுக்கறதுல இருதரப்பினரும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி கேக்குது, பிஜேபி கேக்குது. ஆளுங்கட்சியின் அரசு தரப்பு வழக்கறிஞர் எதுக்கவே இல்லையே. இவ்வளவு காலமா இல்லாத ஒரு பிரச்சனைங்க. சமூக நல்லிணத்துக்கு சார்ந்தா இருக்கிறது திருப்பரங்குன்ற மலை. இந்த இரு சமூக, இது மத, இரு சமயம் சார்ந்த வழிபாடு. அங்க ஒண்ணு இஸ்லாமியர் மட்டும் இல்லையே. அந்த பதிலுக்கு எங்க சொந்தக்கா அங்க இருக்கிற முதல்ல இஸ்லாமிய யாருன்னு ஒரு முடிவு பண்ணுவோம். அவன் யாரு? பூரா இந்த சொந்தக்காரன் 50, 600, 700 ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான், 100 ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான். அங்க இருக்கிறோம் போறான். புறக்கல்லரு, மரவரு, அகமுடையரு, தேவேந்திரரு, நாடாரு, கோனாரு, இந்த மாதிரி தான். நீ அவனை போய் திடீர்னு வந்துகிட்டு நீ வந்து வேட்டுக்கிறதுல இருந்து அப்படி அந்த சிக்கந்தர் மலையில இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு நான் என் சாமியை கும்பிட உரிமை இருக்க மாதிரி என் பங்காளியை சொந்தக்காரன் ஏற்றுதான் அவன் கும்பிடுறதுக்கு இது இருக்கு. நாங்க இதுவரைக்கும் பிரச்சனை வரலையே. அப்படின்னா இந்த அரசு சிறப்பு வழக்கறிஞர் என்ன வாதிட்டு இருக்கணும்? அது தப்பு. நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்துக்கு சான்றா இருக்கிற இடம். பல சமூகங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு சிக்கலை உருவாக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். தேவையில்லாம கொடுக்க கூடாது. மீறி நீங்க கொடுத்த மாண்புமிகு மேன்மைமிக்க நீதி அரசர் அவர்களே, ஏதாவது பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது நீதிமன்றமே பொறுப்பில் இருக்கணுங்கிற வாதத்தை இந்த அரசு வழக்கறிஞர் எடுத்திருந்தா அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போராடுறது அனுமதி கொடுத்துருக்குமா? இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அந்த அவங்க ஒரு பொதுவான இடத்துல வேற இடத்துல போராடிக்கலாம்னு நீங்க சொல்லிட்டீங்க. யாரு? அரசே கொடுத்துருச்சு. இது 15 நாளைக்கு முன்னாடி இங்க போராடணும், எல்லாரும் வாருங்கன்னு முகநூல் பகிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம், இமெயில் எல்லாத்துலயும் செய்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுதுன்னு அரசு தெரியுமா? அது என்ன எல்லாம் வந்து குற்றது என்னைக்கு அந்த அரசு பொறுப்பேற்கும்? தப்புன்னு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு, தப்புன்னு காவல்துறை அதிகாரி பொறுப்பு. என்னைக்கு தான் நீங்க பொறுப்பேற்பிய?